அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு துறை பயணமாக இன்று போலாந்து செல்கிறார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் மற்றும் அதிபரை சந்தித்து பேசுவார். அதைத் தொடர்ந்து வர்சாவில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து உரையாடுவார். போலாந்து இந்தியா தூதரக உறவின் 70 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை வலுப்படுத்தும் விதமாக போலாந்து இந்தியா உறவு அமைந்திருக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நேரத்தில் உக்ரைனில் இருந்த இந்திய மாணவர்களை மீட்க பெரிதும் உதவியது போலாந்து தான். இது இந்தியா போலாந்து உறவின் பலத்தை எடுத்து காட்டியது. இந்த உறவை மேலும் பலப்படுத்தவும் ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக உறவை வளர்த்து கொள்ளவும் இந்தியா போலாந்துடன் தொடர்ந்து நெருக்கம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக போலாந்து செல்கிறார். சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் 1979இல் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் போலாந்து சென்றிருந்தார். அதன் பின்னர் போலாந்து செல்லும் முதல் பிரதமர் என்கின்ற பெருமையை இந்த பயணத்தின் மூலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெறுகிறார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது புவிசார் அரசியல் பிரச்சனைகள், வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி போலாந்தில் 25,000 இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள். இதில் 5,000 பேர் மாணவர்கள். முதலீட்டை பொறுத்தவரை இந்தியாவின் ஐடி, மருந்துகள், பண்ணை வாகனங்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டீல் மற்றும் ரசாயனங்கள் போன்ற துறை சார்ந்த நிறுவனங்கள் போலாந்தில் முதலீடு செய்துள்ளன. மறுபுறம் சுகாதார பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் உலோகங்கள் போன்ற துறை சார்ந்த சுமார் 30 போலாந்து நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளன. இந்தியா போலாந்து இடையேயான தூதரக உறவு தொடங்கி 70 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் போலாந்து பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் போலாந்து தொழில் முனைவோர் இந்தியாவுடன் வணிகத்தை வளர்த்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளனர். எனவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பயணம் இந்த முதலீடுகளை ஊக்குவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. போலாந்தை தொடர்ந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கும் செல்கிறார். அடுத்த செய்தியாக, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த மாதம்தான் ரஷ்யாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் முதல் ரஷ்ய பயணமாக இது அமைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது உக்ரைனுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதனால் இந்தியா மீது ரஷ்யாவிற்கு கோபம் ஏற்படுமா என்பதற்கான கேள்விக்கு பதிலை பார்க்கலாம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி, அதாவது நாளை உக்ரைன் செல்கிறார். 30 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைன் செல்வது இதுவே முதல் முறை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உக்ரைன் பயணம் ரஷ்யாவை சங்கடப்படுத்தக்கூடும் என்று பலர் கூறுகிறார்கள். அதே சமயம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களின் சீன பயணத்தின் போது இந்தியா இதே போன்ற சங்கடத்தை உணர்ந்திருக்கும் என்றும் கூறலாம். அடுத்ததாக, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வருகை குறித்து உக்ரைனின் கருத்து என்ன என்பதை பார்க்கலாம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உக்ரைன் பயணம் குறித்த தகவல்களை இந்தியா மற்றும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ரஷ்ய பயணத்திற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் விமர்சனங்கள் காரணமாக உக்ரைன் செல்கிறாரா என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளரிடம் செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தன்மை லால் அவர்கள், ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் இந்தியா வலுவான மற்றும் சுதந்திரமான உறவுகளை கொண்டுள்ளது. இது ஒருவருக்கு லாபம் மற்றொருவருக்கு நஷ்டம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. பின்னர் பிரதமர்
ஜெலன்ஸ்கி அவர்களையும் பல முறை சந்தித்துள்ளார். தற்போது இரு தலைவர்களும் உக்ரைனில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து நடக்கும் மோதல் குறித்தும் பேசப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து தன்மை லால் அவர்கள் கூறுகையில், இந்தியா மிக தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த மோதலை ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும். இது நீடித்த அமைதிக்கும் வழிவகுக்கும். எனவே உரையாடல் மிகவும் முக்கியமானது என்றார். தன்மை லால் அவர்கள் மேலும் கூறுகையில், இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் விருப்பங்கள் மூலம் மட்டுமே நிரந்தர அமைதியை அடைய முடியும். பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வருகை குறித்த தகவலை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களின் அலுவலகமும் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் கொடி தினமான ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் செல்ல உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் ஒருவரின் முதல் உக்ரைன் பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது இரு தரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படும். இந்தியா மற்றும் உக்ரைன் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்தியா உக்ரைன் இடையேயான உறவை பார்க்கலாம். கடந்த 25 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் உக்ரைன் இடையே வர்த்தக உறவுகள் அதிகரித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சக தரவுகளின்படி 2021-2022 நிதியாண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $3.3 பில்லியன் மதிப்பில் இருந்தது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சுமார் $60 பில்லியன் வர்த்தகம் நடந்தது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே $100 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் அதிகரித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை இந்தியா ஒருபோதும் கண்டித்தது இல்லை. ரஷ்யாவிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை ஆதரிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்தியா உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது. தன்மை லால் அவர்கள் கூறுகையில், இந்தியாவில் இருந்து சுமார் 135 டன் பொருட்கள் உக்ரைனுக்கு உதவியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மருந்துகள், போர்வைகள், கூடாரங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஜெனரேட்டர்கள் ஆகியவை இதில் அடங்கும் என்றார். அடுத்ததாக இந்தியா மற்றும் மலேசியா நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் மயமாக்கம், இராணுவ பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேலும் கூறியதாவது, இந்தியா மலேசியா இடையேயான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். இரு பொருளாதார நடவடிக்கைகளில் அதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். எனவே இரு தரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை விரிவுபடுத்தப்பட வேண்டிய அவசியமாகியுள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் மயமாக்கம், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, செமிகண்டக்டர், AI துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். இருதரப்பு வர்த்தகத்தில் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மலேசியாவில் இருந்து இந்தியாவுக்கு $5 பில்லியன் மதிப்புள்ள முதலீடுகள் வந்துள்ளன. இரு தரப்பும் அவரவர் நாணயங்களில் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளோம். இவ்வாறு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் கூறுகையில், மலேசியாவும் இந்தியாவும் பன்முக கலாச்சாரம் மற்றும் பல மத நம்பிக்கை கொண்ட நாடுகளாக விளங்குகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான தன்மை என்பது வர்த்தகம் மற்றும் முதலீடுக்கு அப்பாற்பட்டவை. ஜவஹர்லால் நேரு மற்றும் துங்கு அப்துல் ரகுமான் அவர்களின் காலத்தில் இருந்து மலேசியாவும் இந்தியாவும் நல்லுறவை கொண்ட நாடுகளாக விளங்குகின்றன. அந்த வகையில் விவசாயம், கல்வி, ஆராய்ச்சி, எல்லையை பாதுகாப்பதற்கான கூட்டு நடவடிக்கை உட்பட அனைத்திலும் ஒத்துழைப்பை அதிகரித்து ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளோம் என்றார். இந்திய தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு உட்பட இரு தரப்புக்கும் இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்காக இந்தியாவின் UPI மலேசியாவின் பேமெண்ட் நெட்வொர்க்குடன் இணைந்து பணியாற்ற முடிவு செய்யப்பட்டது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால்
சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.